அறிவான தங்கம் தனியாக களம் காணும் சிங்கம். நாங்கள் கையேந்தி நிற்பது வாக்குக்காக அல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக. ஓட்டு பாருங்க, ஓட்ட அப்புறம் பாருங்க. மக்களுக்கென்று ஒரு படை வேண்டுமென்றால் அதுதான் இந்த நாம் தமிழர் கட்சி என்கிற அரசியல் புரட்சி படை. மீனவருக்கு பிரச்சனையானாலும், மாணவருக்கு பிரச்சனையானாலும், விவசாயிக்கு பிரச்சனையானாலும், எந்த ஒரு இடையூறுனாலும் களத்திலே முதலிலே வந்து நிற்பவர் இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற 19/4/2024 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாகப்பட்டினம் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் உங்களின் வெற்றி வேட்பாளர் நாகையிலே என் அருமை தங்கை கார்த்திகா அவர்கள், மு கார்த்திகா பிஇ அவர்களுக்கு இந்த ஒளி வாங்கி மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். நாம் தமிழர். வெற்றி சின்னமாம் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை இருகரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம். நல்லவர்கள் கூட தோற்றதாக சரித்திரத்தில் இடம் உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லை. அந்த நம்பிக்கை தான் எங்களை பெற்றோர்கள், எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள், ஆற பற்றிக் கொள்வார்கள், ஆதரவு தருவார்கள், அவர்களின் வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெறச் செய்வார்கள் என்று நம்பிக்கையில் தான் விடாமுயற்சியில் இதை தொடர்ந்து களத்தில் நின்று சந்திக்கிறோம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்தான் ஒளி வாங்கி ஒளி வாங்கி ஒளி வாங்கி. உங்களின் வெற்றி வேட்பாளர் மு கார்த்திகா பிஇ அவர்கள். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நாங்கள் கையேந்தி நிற்பது வாக்குக்காக அல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக. ஓட்டு பாருங்க, ஓட்ட அப்புறம் பாருங்க. ஒரு களத்தை காட்டுறாரு. யாரு மோடிக்கு முன்பு உட்கார்ந்து நன்றாக பல்லை காட்டியது என்று இவர் ஒரு படம் காட்டுறார், அவர் ஒரு படம் காட்டுறார். என்ன படம் காட்டி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் ஆட்சியில் செய்த சாதனையை, மக்களுக்கு கொண்டு வந்த நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி வாக்கு கேட்க உங்களுக்கு துணிவு இருக்குதா? துணிவு இருந்தால் எதுக்கு கூட்டணி? துணிவு இருந்தால் கூட்டணி. ஒரு நேர்மையாளனுக்கு, ஒரு கொள்கையாளனுக்கு எதுக்கு கூட்டம், எதுக்கு கூட்டணி? எங்களை போல தனிச்சு நிற்கிறது துணிவு இந்த தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு இருக்க?